பிரைஸ் தி லார்ட். நேற்றைய தினத்திலே உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று நம்ம தியானித்தோம். இந்த பெரியவர் என்கிற காரியத்தினை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது. அவர் யோனாவிலும் பெரியவர், சாலோமோனிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர் என்று சொல்லி அநேக காரியங்களை வேதம் சொல்கிறது. இந்த யோனாவிலும் பெரியவர் என்று சொல்வதன் காரணம் என்ன என்று சொல்ல பார்த்தோமானால், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 40-41 வாசித்தீங்கன்னா, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தில் உள்ளவங்க மனம் திரும்பினாங்க. ஏதோ யோனாவில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த நினிவே பட்டணத்தும் பாவத்திலே கிடந்தபோது தேவன் யோனாவை அவர் அனுப்பும்போது யோனாவுடைய வார்த்தையை கேட்டு அந்த நினிவே பட்டணத்தார் முழுவதும் அவனுடைய விலங்குகள், ராஜா முதல் விலங்குகள், மிருக ஜீவன்கள் வரைக்கும் கீழ்ப்படிந்து தேவனுக்கு பயந்து மனம் திரும்பினார்கள் என்று சொல்லி அழிவிலிருந்து தப்பினார்கள் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ அந்த நினிவேக்கு தேவன் சொல்லும்போது யோனா வேறு விதம் தர்ஷீஷுக்கு போகும்போது ஒரு மீன் அவரை விழுங்குறது. 3 நாள் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளே இருந்தார். அதே போல் பார்த்திங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் 3 நாள் என்ன செய்கிறார், பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் இரவும் பகலும் பூமியின் இருதயத்தில் 3 நாள் இருப்பார் என்று சொல்லி பார்த்தோம். அதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அவர் மறைத்து 3 நாள் பூமியிலே அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தழுந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பெரியவர் என்று சொல்வதற்கு காரணம் என்னென்னா, யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு ஒரு பட்டணம் மாத்திரம் மனம் திரும்பிச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கம், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இயேசு கிறிஸ்துனுடைய மரணம் உலகம் முழுவதையும் ரட்சிப்புக்கு அது ஆதாயமாக்கிற்று. இயேசு கிறிஸ்து வந்ததுனால அவருடைய சுவிசேஷம் உலகம் முழுவதும் பரம்பிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்திங்கன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை சொல்கிறது பாருங்கள். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அப்போது யோனாவை காட்டிலும் இயேசு பெரியவர் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. யோனா நினிவே பட்டணத்துக்கு மட்டும் மனம் திரும்ப செய்தார், பிரசங்கம் பண்ணினார். இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதற்கும் அவங்க ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் ஒருவரே தேவன் என்பதை அவர் மரணத்தின் மூலம் உலகத்துக்கு அவர் காணிச்சு போனார். அப்போது அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வார்கள் என்று சொன்னால், எதை குறித்து இதை பேசுகிறது? அற்புதம் செய்வதை குறித்தோ அடையாளங்கள் செய்வதை குறித்தோ அது பேசவில்லை. பாருங்கள், அற்புதங்கள் எல்லாரும் செய்வாங்க. இந்து கோயிலில் நடக்குது, முஸ்லீம் கோயில்களில் நடக்குது, கிறிஸ்தவ கோயில்கள் நடக்குது, அற்புதம் எல்லாரும் செய்வாங்க. ஆனால் அற்புதங்களை குறித்து வேதம் அதை சொல்லவில்லை. அவரை அவரை காட்டிலும் மேலானவைகளை செய்வார்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் ஒரு சில பேர் தான். அநேக வார்த்தைகளை கேட்டாலும் ஒரு சில கொஞ்சம் பேர் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். உலகம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் காலத்தில் பாருங்கள், 3000 பேர், 2000 பேர், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. இந்த கடைசி நாட்களில் உலகம் முழுவதும் ரட்சிப்பு உண்டாக வேண்டும், உலகம் முழுவதும் ஒரு எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த எழுப்புதலுக்கு காரியங்களை செய்வதற்கு, அந்த எழுப்புதலுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணுவதற்கு தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள், நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை மாத்திரம் பார்த்து கொண்டராதபடிக்கு தேவனாகிய கர்த்தருக்கு என்று சொல்லி ஒரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற, நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை அதிசயங்களை பிரசங்கிக்கிற பிள்ளைகளாய் நாம் மாறும்போது அவரை காட்டிலும் மேலான காரியத்தை நம்ம செய்ய முடியும். ஒவ்வொரு திரள் கூட்டங்கள் ரட்சிக்கப்படுகிறது இந்த நாட்களில் பாருங்கள். அப்போது அவர் சொல்கிறார், என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னால், இந்த உலகத்து ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மை கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். அதை செய்வதற்கு நம்மளிடத்தில் சொல்கிறார், நீங்கள் போங்க, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க. அப்போ நம்ம உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் போது அந்த நாட்களில் ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய ரட்சிப்பு உலகத்திலே உண்டாகும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கிறார். உண்மையாகவே நாம் விசுவாசித்தோமானால் அவரை காட்டிலும், அவர் உலகத்தில் இருக்கும்போது ரட்சிக்கப்பட்ட
ஜனங்களை காட்டிலும் நம்மை கொண்டு தேவன் அநேக ஜனங்களை ரட்சிப்பின் பாதை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும். அதனால் இருக்கிற நாட்களிலே சுவிசேஷத்தை பயங்கரமாக நாம் அறிவிக்க வேண்டும். கஷ்டங்கள், பாடுகள், உபத்திரங்களை பார்த்து கொண்டிராதபடிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர் என்று சொல்லி நம்ம அநேகருக்கு சொல்லும்போது அந்த வார்த்தைகள் உலகம் முழுதும் பரவி சென்று பரலோக ராஜ்யத்திற்கு ஒரு திரள் கூட்டத்தை கொண்டு போகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படும். இந்த நாளில் பார்த்திங்கன்னா யோனாவில் பெரியவர் இங்கே இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். யோனா நினிவே பட்டணத்தை மட்டும் மனந்திருப்பினார். நம்முடைய இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு தன் ஜீவனை கொடுத்து அதற்கு ஏதுவான காரியங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார். அவரை காட்டிலும் மேலானவைகள் நீங்கள் செய்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது எதை குறிக்கிறது என்று சொன்னால், அந்த உலகத்தின் ஜனங்களை ரட்சிப்பின் பாதை நடத்தக்கூடிய காரியங்களை நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய ஜெபத்தினாலும் வேதத்தை அறிக்கை பண்ணுவதனாலும் அநேகரை ரட்சிப்பில் நடத்துகிற காரியத்தினாலும் நாம் அவரை காட்டிலும் பெரிய காரியங்களை நாம் செய்து பரலோக ராஜ்யத்திலே கர்த்தராகிய இயேசுக்கு முன்பாக நிற்கும் போது இப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த பலனை நமக்கு கொண்டு வரும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலும் அப்படிப்பட்ட ஒரு மிகுந்த பலனை சுவிசேஷத்தின் மூலமாய் தேவன் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் செய்ய வல்லமை உள்ளவர். அதனால் அனைவரும் முடிந்த மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தேவனுடைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.